அறிவினுடைய விளிம்பிலே இருக்கின்றோம். அறிவினுடைய விளிம்பு, இன்டலெக்சுவல் ஸ்டேஜ். நம் அறிவு சிருஷ்டியோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. சிருஷ்டி என்கின்றதை பார்க்கும்போது அது பெரிய அந்த பிரபஞ்ச செயல்பாடுகளோடு இன்றைக்கு நாம் சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்கான கோளை இன்றைக்கு ஏவி இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நிலவிலே என்ன வகையான நீர் இருக்கிறது, என்ன வகையான தாதுக்கள் இருக்கிறது என்ற ஆராய்ச்சியில் இருக்கிறோம். மனிதனுடைய உறுப்புகளை செயற்கையாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றோம். மனிதனுடைய உறுப்புகளை மாற்றி செயல்படுத்தக்கூடிய அந்த ஸ்டெம் தெராப்பி கண்டுபிடிச்சு நிறைய கண்டுபிடிப்புகளை கொண்டு எடுத்திருக்கிறோம். ஆனால் இவை எல்லாம் இந்த மனித குலத்திற்கு ஆற்றிய அல்லது மனித குலத்துக்கு திருப்பி செய்த பங்களிப்புகள் என்ன என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும், சூடானில் ஒரு பெரிய பழைய காலத்தில் நான் சொல்வது கிட்டத்தட்ட 50களை தொடர்கிறேன். சூடானில் ஒரு பெரிய உள்நாட்டு கலவரம் இருந்துச்சு. பெரிய வளம் கழிக்கக்கூடிய நாடு, எண்ணெய் வளம் மிக்க நாடு. அதில் நிறைய குழப்பெல்லாம் உள்நாட்டு போர்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நாடே வரி நிலை அடைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, சோமாலியா மாதிரி. அந்த சமயத்தில் 26/3/1993 அன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற ஒரு பத்திரிகை ஒரு படத்தை வெளியிட்டது. அந்த படத்தை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு படத்தை பார்த்தாலும் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கட்டற்ற மின்னுலகத்தில் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். உலகின் ஆகச்சிறந்த 12 புகைப்படங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் முதல் புகைப்படமாக இந்த கெவின் கார்ட்டர் எடுத்த அந்த புகைப்படம் வரும். புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு தன்னுடைய 2 இறக்குகளை விரித்து ஒரு குழந்தைய பார்த்துட்டே இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி வினாடிகளில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தை அப்படியே பார்த்துருக்கும். அந்த பருந்து அந்த குழந்தையை தூக்கி செல்வதற்கான தருணத்தை பார்த்துட்டு இருக்கும். நம்ம கெவின் கார்ட்டர் 1993 ஐநா மிஷன்லேருந்து அங்களுக்கு உணவு கொண்டக்கூடிய ஒரு குழுவினுடைய உறுப்பினராக அந்த இடத்துக்கு போயிருப்பார். போய் அவர் அங்கே இருக்க பார்த்துட்டே இருக்கும்போது மிகச்சிறந்த புகைப்பட வல்லுநர் புகைப்படம் இருக்கும்போது இந்த காட்சியை பார்த்து புகைப்படம் எடுத்துகிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்து அந்த புகைப்படம் எடுத்துட்டு அந்த கழுகை விரட்டி விட்டு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த படம் 26/3 அதாவது 93ஆம் மாதம் மார்ச் 26ஆம் தேதி நியூயார்க் டைம்ஸில் வந்தது. அந்த படத்தை வியந்து எல்லாரும் போட்டாங்க. அந்த படத்துக்கு புலிஸ்கர் விருது கொடுத்தாங்க. படம் ஊன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் கழித்து ஜூலை 27, 1994 அவர் தன்னைத்தானே சூசைட் பண்ணிட்டார். அது காரணம் என்னென்னா, அந்த படம் எடுத்து அவர் ரொம்ப புகழின் உச்சத்தில் இருக்கும்போது பீட்டர்ஸ்பர்க் டைம்ஸ் என்ற ஒரு பேப்பர் என்ன போட்டுச்சு, என்ன இவ்வளோ அற்புதமான புகைப்படத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே அப்புறம் தெரியும் நேரம் உடனே குழந்தை உயிரோடு இருந்துச்சா, குழந்தை என்ன பண்ண ஏது பண்ணன்னு கேட்கும்போது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எல்லாராலும் எழுப்பப்பட்டுச்சு. மிகப்பெரிய கேள்வியாக எழுப்பப்பட்டு எல்லாம் எழுந்து ஒரு மாதிரி ரொம்ப அந்த குழந்தை என்னாச்சு அப்படின்னா, அந்த குழந்தைய நான் அந்த கழுகிட்டிருந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்ற கேள்வி, நீ இவ்வளோ பெரிய இந்த இடந்து போயிருக்கிய, அந்த குழந்தைக்கு ஒன்றால் ஒரு தண்ணி கொடுக்க முடிஞ்சா, ரொட்டி கொடுக்க முடிஞ்சா, அந்த குழந்தையை காப்பாற்ற முடிஞ்சா, அந்த குழந்தையை கொண்டு போய் நீ மருத்துவமனையில் சேர்த்தியா, இல்லை இந்த குழந்தை யாருடையது என்ற எந்த விதமான ஒரு பிரஜ்ஞியம் இல்லாமல் உன்னுடைய கலையின் உச்சத்தை காண்பதற்காக, உன்னுடைய அறிவினுடைய மேன்மையை காண்பதற்காக இந்த புகைப்படம் எடுத்து இந்த புகைப்படம் உலகிலேயே ஆகச்சிறந்த புகைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான விருதும் கொடுத்த நீ ஒரு மனித குலத்தை சார்ந்தவன் தானா? நீ அந்த ப்ரீடேட்டர், அது சொன்ன வார்த்தை, யூ ஆர் அட்ஜஸ்டிங் த லென்ஸ் டு டேக் அ பெர்ஃபெக்ட் ஷாட் டினோட்ஸ் தட் யூ ஆர் நத்திங் பட் அ ப்ரீடேட்டர் அப்படின்னு. ப்ரீடேட்டர் என்னன்னா ஆட்கொல்லி அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய கலையின் மேன்மை காண்பதற்காக நீ ஆட்கொல்லியாக மாறுமையானால் அந்த கலை அழிவை நோக்கி செல்லக்கூடிய கலை இந்த மனித குலத்தினுடைய அச்சுறுத்தலை அன்றி அறிவல்ல அப்படின்னா. இது இந்த மாதிரி தற்காலத்தில் நடந்தது. அது இன்னும் கொஞ்சம் கான்டெம்பரரியாக நான் சொல்கிறேன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டாக நவம்பர் டிசம்பர் அது ஒரு செப்டம்பர்லேருந்து நமக்கு ஒன்று பார்த்துருப்போம், இந்த வருஷம் யார் நோபல் வாங்க போகிறா அப்படின்னு.
தப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி நோபலோட ஷார்ட் லிஸ்ட்டு, நோபல் யார் யார் இருந்திருக்காங்க, ஏன் காந்திக்கு ஏன் நோபல் பரிசு கொடுக்கல, யார் யாரெல்லாம் நோபல் பரிசு வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பெரிய பெரிய சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த நோபல் பரிசு வாங்குறதன் முதற்கொண்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு தன் உலகத்தினுடைய எந்த மூலையிலும் தன்னை காண்பிக்கொள்ளாத அந்த துறைக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஏதோ ஒரு அறிஞன் ஒரு வினாடிக்குள் உலகம் முழுவதும் தேர்ந்தனாயிடுவான். அவனுக்கு அந்த நோபல் பரிசு கொடுத்தோன்னே. ஆனால் அந்த நோபல் பரிசு வாங்கின அந்த மனிதனுக்கு பின்னாடி, அந்த நோபல் பரிசை நிறுவிய மனிதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநிலை தான் நான் சொல்கிற இந்த கெவின் கார்ட்டரோட மனநிலை. இன்றைக்கு தெரியும் நோபல் ஆல்ஃபிரட் நோபல் என்ன கண்டுபிடிச்சார்னா அணுகுண்டை கண்டுபிடிச்சார். அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் அந்த அணுகுண்டு போட்டு லிட்டில் பாய் டாம் பாய் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த உலகத்தை அழிச்சதுக்கப்புறம் அவன் பெற்ற அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அந்த மன உளைச்சல் அவர் கடைசி வரைக்கும் ஊக்கி செத்தார் அப்படின்னா. அப்போ என்னாச்சுன்னா, நான் சொல்ல 2 பேருமே, ஒருத்தர் அறிவியலில் டு த கோர் அச்சீவ் பண்ண ஆல்ஃபிரட் நோபல், இன்னொருத்தன் கலையில் உலகமே வியந்த கெவின் கார்ட்டர். நான் 2 உதாரணம் தான், நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் எனக்கு. ஏன்னா இன்றைக்கு ஏன் உதாரணம் சொல்ல முடியும்னா, இன்றைக்கு மனிதன் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்வதற்கான ஒரு செயற்கை நுண்ணறிவு துப்பம் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. ரொம்ப பெர்ஃபெக்டாக ஏஐ செஞ்சிடும். ஒரு மனிதன் காண முடியாத குற்றங்களை கண்டுபிடிச்சிடும். மனிதன் மிக துல்லியமானது. ஆனால் இந்த மிக துல்லியமான ஒரு செயற்கை நுண்ணறிவு வந்தபின் மனிதருக்கான இடம் என்ன? இதுக்கு மனுஷன் வேணும். இன்றைக்கு நாம் எல்லாம் சொல்லுவோம். இன்றைக்கு நாம் இந்த காலகட்டத்திலே நான் ஒன்றே நினச்சி பார்க்குறேன். இது என்னன்னா, இது நான் அதுக்கு முன்னாடி நான் இந்த சில உதாரணங்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி நான் ஒரு சின்ன குரலை சொல்லிட்டு போயிடுறேன். அது எனக்கு நான் சொல்லக்கூடிய விதயங்களை உங்களுக்கு வேறு மாதிரி காமிக்காமல் இருக்கும். தமிழில் மட்டும்தான் இந்த குரலை சொல்லுவாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் மனிதன் நூலார் தொகுத்த விட்டுல் எல்லாம் தலைவரி. நூலார் தொகுத்த விட்டுல் எல்லாம் சொல்லலாம். அங்கே நூலார்னா ஒன்றும் இல்லை, இன்டெலிஜென்ஸ், இந்த இன்டலெக்சுவல்ஸ். அவன் என்ன கண்டுபிடிச்சாலும் அதை விட பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, கூட இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதான். நம்மளாம் பலகற்றம் கல்லார் உலகட்ட ஒழுகலாதார் சொன்னோம், நம்ம தான் சொன்னோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம கிட்ட மட்டும்தான் கூட இருக்கக்கூடிய சக மனிதனை பேணக்கூடிய மாண்பை இயல்பிலேயே நம்முடைய மொழியும் பண்பாடும் கலாச்சாரம் கற்றுக் கொடுத்துருக்கிறது. இந்த நாம் நவீனத்தில் சொல்ல போனால், நாம் நவீன கிராமவாசிகள் சென்னையில் இருக்க அத்தனை பேத்துக்கும், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் வேலை பார்த்தேன். இந்த திருநெல்வேலி பக்கம் தெரியும் உங்களுக்கு, குலசைன்னு ஒரு ஊர் தெரியும். குலசை முத்துமாரியம்மன் சொல்லுவாங்க. ஒரு 15 நாள் இருக்கும். அந்த 15 நாள் திருவிழா இருக்கும். அந்த 15 நாளுக்கு பார்த்தீங்கன்னா உலகின் பல்வேறு பக்கத்திலிருந்து ஆள் வருவாங்க. நான் ரொம்ப கவனமாக, உலகின் பல்வேறு பக்கத்துலேருந்து ஆள் வருவாங்க. அந்த ஊரில் இருந்து யாரெல்லாம் வெளியூர் போயிருந்தாங்களோ அவங்க சிறப்பான உன்னதமான நிலையை அடைஞ்ச பின்னாடி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன வேண்டிக்குவாங்கன்னா, நான் குலசம்பளம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே வேஷம் போட்டு வருவாங்க. இந்த தசரான 10 நாள் விழா அற்புதமான விழா. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஹோலின்னு சொல்கிறது வேறு, தமிழ்நாட்டுடைய இந்தியாவினுடைய எந்த கலாச்சார விழாவிற்கும் இணையான விழா. ஒவ்வொரு மாநிலத்திற்குமான ஒரு கலாச்சார விழா இருப்பது மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சார விழா நம்ம யாரும் கொண்டாடலை. இப்போ சமீப காலம் இந்த அரசு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு சங்கமம் அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து அந்த கலைக்கான முன்னெடுப்புகளை நிறைய செஞ்சுட்டு வந்திருக்கு. அந்த வகையில் அங்கே 10 நாள் அந்த விழா, தசரான்ற அந்த விழா நடக்கும். அதில் ஒரு அற்புதமான வேடம் தரித்து மிக அற்புதமாக அந்த இறைக்கு தன்னை வழிபாடு செலுத்துவார்கள். அதை நான் இதோடு சொல்கிறேன்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த நகர கிராமவாசிகளாக நமக்கு என்னென்னா, இந்த புத்தக திருவிழா 15 நாளைக்கு ஒருக்கா ஜனவரி மாதம் வந்தால் எல்லாம் கம்பல்சரியாக புத்தகத்துக்கு வரன்ற மாதிரி நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பகுத்தண்டு பள்ளியில் முதல் இந்த கலாச்சாரத்தை எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த கலாச்சாரங்கள் என்ன செய்யுதுன்னா, மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளையும் அடுப்புகளையும் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த மாதிரி நிலாக்கள் வரும்போது ஒரு 10-15 பேர் பார்க்கும்போது நீங்கள் மனிதர்களை அவதானித்து பார்த்தாலே போதும், நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனப்பிறவும் மன அயற்சியும் சுத்தமாக போயிடும். அதுக்காக தான் இந்த விழாக்கள். இது நம்ம ரொம்ப 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 என்ன சொல்கிறது, நம்ம கலாச்சாரத்தில் பழைய ஆட்கள் செல்ஃப் டிசைன் பண்ணி வச்சது. கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு
ஒரு 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 வேலையை ஆரம்பிக்கும் போது முடிக்க வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நாம் அவர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களுடைய தன்மைகளை பகிர்ந்து பார்த்தால் வேலை செய்யும் போது நாம் பெற்ற அலுப்பை குறைப்பதற்கான வழிவகைகளை வழிபாடு முறைகளாலும் விழாக்கள் மூலமாக நம்ம பழைய முன்னோர்கள் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு நமக்கு தெரியும், இந்தியாவை பற்றி சொல்லும்போது விவேகானந்தரை பற்றி சொல்லுவாங்க, இந்தியாவை பற்றி சொல்லும்போது காந்தியை பற்றி சொல்லுவாங்க, இந்தியாவை பற்றி சொல்லும்போது அம்பேத்கரை பற்றி சொல்லுவாங்க. இது நான் இந்தியாவை பற்றி தமிழ்நாட்டை பற்றி சொல்லும்போது நான் தமிழ்நாட்டை பற்றி பெரியாரை சொல்லுவோம், அண்ணாவை சொல்லுவோம், அது மாதிரி இப்போ எம்ஜிஆரை சொல்லுவோம். அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கணும் இந்தியாவை பற்றி சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய கண்டுபிடிப்புலாம் இருக்குது. நம்ம சொல்லும்போது இன்றைக்கி சொல்லுவாங்க சரகரை சொல்லுவாங்க, சுசுதர் சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் போகல. நாம் அதனுடைய உண்மைத்தன்மைக்கோ அதனுடைய ஆதென்டிசிட்டிக்கோ போகல. நான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயத்தில் விவேகானந்தர் சொல்லும்போது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, விவேகானந்தர் போய் தன் சிகாகோ மாநாட்டிலே அந்த அதேமாதிரி நான் சரியாக இருக்குமானால் ஜூன் மாதம் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், பன்னெடும் காலமாக எந்த மதம் மற்ற எந்த மதத்தின் மீதும் ஆக்கிரமிப்பு செய்யாத, தன்னை முன்னிறுத்தாத மதத்தினுடைய பிரதிநிதியாக வந்தேன்னு சொன்னார். அந்த விஷயம்தான் அவருக்கு நின்றுச்சு. அது மாதிரி ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்தியை பற்றி சொல்லும்போது காந்தி என்ன சொல்கிறாங்க, காந்தி அடுத்தவன் உன்னை அடித்தவன் கை வலிக்குத நீ என்னைக்கு வருத்தப்படுறியோ அன்னைக்கு தான் நீ அகிம்சையுடைய பிரதிநிதி சொல்கிறான். இதை நான் எதோட கம்பேர் பண்ணுவேன்னா, பிரெஞ்சு புரட்சியாளர் வால்டரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, உன்னுடைய கருத்து எனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும், உன்னுடைய கொள்கை மீது எனக்கு பிடிப்பில்லாவிட்டாலும், ஏற்பு இல்லாவிட்டாலும், நீ என்னையே எதிர்ப்பதாக இருந்தாலும் உன்னுடைய குரல் ஒழிப்பதற்காக உனக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னார். அது என்ன அர்த்தம்னா, நாம் அதை சொல்லாங்க, வி ஆர் ஸ்டெப்பிங் அண்ட் அதர் மேன் ஷூட் சொல்கிற மாதிரி, நீ என்ன சொல்ல போகிறேன்றதை நான் என்னை பற்றி நீ என்ன சொல்கிறதுக்கான அந்த உரிமையை நான் உனக்கு கொடுப்பதற்காக போராடுவேன்றது தான் அந்த காந்தியோட இன்னொரு வெர்ஷன் வால்டர் நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி தான் அம்பேத்கரை நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கு கிட்டத்தட்ட உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கே அப்படின்னா, இவங்களுடைய இந்த மேன்மை, இவங்களுடைய இந்த அறிவு அதெல்லாம் எங்கே மிளிருதுன்னா, தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதனுடைய மாண்பை, சக மனிதனுடைய அன்பை, சக மனிதனுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அறிவோடு இருக்கிறதால் தான் இது நான் அவங்கள அந்த அறிவை சொல்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய விஷயம் கண்டுபிடித்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனைகள் செய்து மிகப்பெரிய வியாபார தந்திரங்களாக ஜெயிச்ச யாரையுமே இந்த நாடு நினைக்காது. அன்றைக்கு காலகட்டத்தில் வேணால் அன்னைக்கு வேணால் நம்ம பாராட்டலாம் முடிய, ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்படியே சுத்தமாக வரும். ஐயா சொல்லும்போது இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க. ஐயா பேசும்போது நிறைய பேசினாங்க. இயலிசை நாடகத்தை பற்றி சொல்லும்போது மாப்படா வாழை சொல்லும்போது ரொம்ப அற்புதமானது. 88 வயசினுடைய அந்த அனுபவ மிகிழ்வை இயலிசை நாடகத்தை பற்றி சொல்லும்போது மாப்படா வாழை என்பதற்கு ஒப்பிட்டு சொன்னாங்க. அதே போல் அந்த ஒரு விஷயம் சொன்னார், கம்பன் கழகம் உலகெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது, ஆனால் சிலப்பதிகாரம் இல்லை அப்படின்னா. அதுக்கு என்ன காரணம்னா, நான் யோசித்தேன்னா, நான் அவருக்கு அந்த 87 தமிழறிஞருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவு புலமையும் அனுபவம் எனக்கு இல்லை. ஆனால் என்ன சொல்லனா, சிலப்பதிகாரம் சமண காப்பியமாக பார்க்கப்பட்டது. கம்பர் நம்ம வைணவத்தில் இருந்தாலும் தமிழாக பார்க்கப்பட்டது. ரெண்டாவது கம்பன் அது சடகோபனந்தாதி பாடினார். கம்பன் அந்த அவருடைய அந்த ஒரு தில்லை சிற்றம்பலத்தில் அந்த என்ன சொல்கிறது, தில்லைவாழ் அந்த முன்னாடி அந்த அரவு தண்டியோ அரவு படலம் பாடி தான் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொதுவானவன் நிறுவினார். ரெண்டாவது எல்லாத்துக்கும் பொதுவான நிறுவினார். ஆனால் நாம் திருப்பதிகாரத்தை சமண காப்பியமாகவும் சிலப்பதிகாரத்தை ஏதோ இந்த கேளிக்கை சார்ந்த விஷயமாக பார்க்கறதுனால தான் நம்ம கம்பருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நாம் சிலப்பதிகாரத்துக்கு கொடுப்பதில்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பழைய காலத்து இது மாதிரி கேள்விகளை என்னுடைய பேராசன் தோப்பாட்டை கேட்கும்போது சொன்ன விஷயங்கள் அது. பரமசிவம் ஐயா தான் சொல்லுவார், ஐயா நம்மள அந்த இன்னமே சொல்ல போனால் அந்த விரலி மஞ்சள் பற்றி சொல்லும்போது சொல்லுவார், விரலி கூத்துன்னு சொல்லுவாங்க.
அதுக்கு ஏன் விரலி மஞ்சள் வரும்போது ஐயா சொல்லுவார், அந்த காலத்தில் வந்து இருட்டில் தான் நாடகம்லாம் போடுவாங்க, கூத்தெல்லாம் போடுவாங்க. அப்போ இருட்டில் கூத்தில் போடும்போது கலர் காம்பினேஷனுக்காக மஞ்சளை நல்லா அரைச்சி, அந்த மஞ்சள் விரல் மஞ்சள் நல்லா அரைச்சி மஞ்சளை போட்டுக்குவாங்க. மஞ்சளை போட்டதுனால மஞ்சளை போட்டு அவங்க அந்த கூத்தில் கூத்து கட்டி ஆடும்போது அதனால விரலி கூத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் சமுதாயம் எவ்வளோ மோசமான சமுதாயம்னா, அந்த விரலிகளை விட்டுட்டு அந்த விரலி கூத்தை விட்டுட்டு கூத்தாடுற பொம்பளை விட்டு மஞ்சளை மட்டும் விரலி மஞ்சள் வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ ஆள் அப்படின்னார். அது மாதிரி தான் நம்மளுடைய எல்லா விஷயமும். அதாவது அந்த அந்த நுணுக்கத்தை தான் நான் சொல்லும்போது, அவர் தோப்பாய்யாவுடைய ஒரு சொந்தக்காரர் இப்போ அண்ணாமலையில் இருக்க ஒரு மாப்பா ஸ்ரீனிவாசன் வருவார். அவர் வந்து அந்த வைஷ்ணவ இலக்கியங்களே மிக பாலங்கால் போயிட்டவர். அவர் சொல்லும்போது இந்த நிறைய விஷயங்களை இந்த மாதிரி நிறைய நம்ம குறுக்க தானே கேட்போம். அப்படி கேட்டு அப்படி வந்த மாதிரி தான் இன்றைக்கி. அதனால தான் ஐயா முன்னாடி பேச விட்டேன் நான். அந்த வழியில் வந்து தான் நான் சொன்னேன் இன்னைக்கு சொல்லும்போது, இந்த என்ன சொன்னேன், அறம்போலும் கூறுவேனும். இன்னும் அறம்போலும் கூறுவேனும் சொல்லும்போது எனக்கு இன்னும் ஒரு 2034 வருஷம் குறிஞ்ச என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால், நம்ம திருவள்ளுவர் 2034 2054 அந்த எழுபட்டு 2000 தாண்டிடுச்சு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அறம்னா இந்த ஷார்ப்பு, ரொம்ப ஷார்ப்பான நாலேஜ் சொல்லுவாங்க. அவன் யோசனை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஷார்ப்பு அப்படின்ற விஷயத்தை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், அவன் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனான் இருப்பான். ரொம்ப ஷார்ப்பானவன் அந்த அறம்போலும். இந்த ஷார்ப்பான அறம்போலும் கூர்மையில் நம்ம இப்போ என்னென்னா, நம்ம அந்த அறம்ன்ற பார்த்தீங்கன்னா இருக்கிற அறம் வச்சான்னு பார்த்தேங்க. அறன்னு சொல்லும்போது தான் என்னுடைய இன்னொரு நண்பர் சொல்லும்போது சொல்லிட்டுருந்தாங்க, எப்பயுமே வந்து அந்த அறத்தை சொல்லும்போது நாம் எதற்காக பயன்படுத்துகிறோமோ அதை பயன்பாட்டை வச்சு தான் அது நல்லதாக கெட்டதான்னு யோசிப்போம்னு. அது நம்ம பின்னாடி அவர் தீபத்தினால் ஒரு திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமை என்றோ, அந்த தீபத்தின் அது ஒரு தீபமும் பாவம் என்றோன்னு சொல்லுவார் கண்ணதாசன். அது மாதிரி இந்த அறம் அப்படின்றது இருக்குல்ல, அந்த மைனூட்டான விஷயங்களை வைத்து செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அவைதான் ஒரு மனிதனுடைய மாண்பை கொடுக்குறது. அதெல்லாம் நீங்கள் அந்த ஒரு நல்ல விஷயத்தில் இன்னும் சொல்ல போனால் நான் திருப்பி சொல்லுவேன். நான் அறத்தை சொல்லும் போதே சொல்லுவேன், இந்த அறம் இரட்டை சொல்லி இடைநர அறம்ன்றது வந்து கத்தி, வள்ளிநர அறம்ன்றது வந்து எத்திக்ஸ். அந்த வகையில் எப்படி எத்திக்ஸ் முக்கியம்னா, எல்லா காலத்துலையும் எத்திக்ஸ் முக்கியம். மொராலிட்டி லா அப்படின்றது வந்து காலந்தோறும் மாறக்கூடியது, காலத்துக்கு சூழ்நிலை தான் மாறிட்டே இருக்கும். ஆனால் எத்திக்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ரொம்ப பெர்மனண்ட். ஒருத்தருக்கு துரோகம் செய்வது, பொய் சொல்லுவது, அல்லது கொலை செய்வது, அல்லது ஒரு குடியை கெடுப்பது, அல்லது வல்லாங்கு செய்வது போன்றவையெல்லாம் எப்பொழுதுமே வந்து அறத்தின் பால் அது தவறானதான். சட்டம் போட்டதுனால அது நல்லா இருக்குது. ஆனால் சட்டம்ன்றது இன்றைக்கி நேற்று வரைக்கும் ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு இப்போ ரைட் சைடில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது நேற்று வரைக்கும் கரெக்டாக இருக்கும். டமான் இன்றைக்கி ஒரு நாள் சட்டம் போட்டாங்கன்னா அது ராங் ஆகிடும். எங்கே வந்து ரூலும் எத்திக்ஸ் இருக்கும், அது மொராலிட்டி வந்து மனிதன் வகுக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப மாறக்கூடியது. அறம் என்பது ஒரு காலகட்டத்திலே மனிதனால் மனித குலம் தோன்றி முதல் இன்று வரை மனிதன் வாழ்வதற்கான நெறிகளை கொடுத்தது அறம். அதே போல தான் அறம் என்கின்ற மிக நுண்மையான துட்பமான மிக நுண்ணறிவான அறிவு எப்பொழுதெல்லாம் மனித குலத்திற்கு பயன்படாமல் போகிறதோ, அல்லது எப்பொழுதெல்லாம் மனிதனுடைய மிக மென்மையான நுண்மையான நுண்ணறிவு மனிதர்களுக்கு பயன்படவில்லையோ அந்த அறிவு வைத்திருப்பவன் ஜடப்பொருள் அப்படின்றதுக்காக தான் இந்த பண்புடையார் சொல்லுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம் வந்துருச்சு. கொரோனா காலத்தில் நாம் என்னென்னவோ பார்த்தோம். நான் ஒரு கவிதை கூட எழுதியிருப்பேன். இறந்தவன் செல்பேசியிலிருந்தே இறந்ததாக செய்தி அறிந்து கொள்வது மிகப்பெரிய துர்பாக்கியம். மெசேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். அந்த நம்ம கொரோனா காலத்தில் ராமசாமி ஃபோன்லேருந்தே ராமசாமி இறந்துட்டான்னு மெசேஜ் வரும். யோசிச்சு பாருங்கள். நமக்கு சாதாரணமாக தெரியும் அந்த ராமசாமி நமக்கு சம்மந்தப்படாத நபரை. ராமசாமி நமக்கு தெரிந்தவராக இருந்து டமான் ராமசாமி வந்துட்டான்னு சொல்லும்போது இந்த ராமசாமியின் ஃபோன் வரும்போதெல்லாம் நமக்கு நெஞ்சு படபடக்கும். அது இந்த கொரோனா காலத்தில் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், கொரோனா காலத்தில் யாருமே வர முடியாமல் நம்ம ஹைப்ரிட் மோட்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். மேனுவலாகவும் இருக்கலாம், விர்ச்சுவலாகவும் இருக்கலாம். ஹைப்ரிட் மோட் கண்டுபிடிச்சோம். ஹைப்ரிட் மோட் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் பேசினீங்கன்னா உங்கள் மருத்துவர்கிட்ட முதலெல்லாம் மருத்துவர் செத்து வச்சு உங்களுடைய பழைய நம்ம நாடி பிடிச்சி பார்த்து வாதா பித்தம் செலுத்தும் பார்த்த ஒரு காலை போய்
அப்புறம் நாடி பிடிச்சி பார்த்து உங்கள் பல்ஸ் ரேட் பார்த்து ப்ரெஷர் பார்த்து உங்களை டயக்னோஸ் பண்ணி என்ன எதுன்னு சொல்கிறதெல்லாம் போய் உங்களுடைய விர்ச்சுவலாக நீங்கள் ஒரு ஃபோனில் வீடியோ ஓப்பன் பண்ணி விண்டோ ஓப்பன் பண்ணி நீங்கள் அவர் டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா டாக்டர் உங்களை பார்த்து டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவார், என்ன நோயின்னு சொல்லிடுவார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அந்த நோயில் இருக்கக்கூடிய நிறைய இந்த ஆப்பில் வந்து என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொரு 10 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து மருந்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது அறிவியலுடைய நான் சொல்கிற அந்த அறம்போலும் கூர்மை இறையிடும்போது இந்த அறம்போலும் கூர்மையான அறிவு செய்த வேலை. அப்போ இன்னைக்கு தேதிக்கு ஒரு 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 இந்தந்த செயலுக்கு என்னென்ன விளைவு, எப்படி நம்ம சொல்லமுல இப்போ H2O = வாட்டர்னு சொல்கிற மாதிரி இந்தந்த செயலுக்கு இந்த தண்டனை இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கு நாம் அறம்போலும் கூர்மையான அறிவை நாம் அந்த ஆயுதத்தில் அல்லது கருவியில செயல்படுத்திவிட்டால் மனிதனுடைய பங்களிப்பு தேவையில்லை என்றாயிடும். குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ வந்து நமக்கு நீதித்துறை இருக்கு. இன்றைக்கு நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை நீதித்துறை. அந்த நீதித்துறையில் நீங்கள் ஒரு செயலை செய்துட்டீங்கன்னா அந்த செயல் இது இந்த சட்டங்களின்படி இந்த சூழ்நிலையின்படி தவறு என்று கூறும் பொழுது இந்த தவறுக்கு இந்த தண்டனை நம்ம ஆக்ட் புக்கில் சட்டத்திலே இருக்கு. அப்போ இந்த தப்புக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டோம்னா மனுஷன் இல்லாட்டினா அவன் என்ன தப்பு செஞ்சான், எதுக்காக செஞ்சான், என்ன சூழ்நிலைக்காக செஞ்சான், இந்த தப்புனால எவ்வளோ பெரிய ஆபத்துகள் தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு விளக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவர் மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பகுத்தறிந்து பார்த்து இது தப்பு சரிதானா, இது தப்பை செய்ய வேண்டிய ஒருத்தனை சுட்டு கொன்றது தவறு, அதை தற்புக்காக சுட்டிருந்தா அல்லது யாரையா முக்கியமான தலைவரை சுட போகும்போது இவன் காப்பாற்றுறதுக்காக சுட்டிருந்தா அந்த தவறு வந்து தவறில்லை. அப்போ என்னாச்சுன்னா அந்த பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த வல்லமை அந்த செயலில் இருக்கக்கூடிய தன்மையை விவாதிக்கக்கூடிய தன்மை அந்த செயலின் அடிப்படையில் எது இதை செய்ய தூண்டியது என்கின்ற அந்த காரிய காரணங்களை நோக்கி அதற்காக சீர்தூக்கக்கூடிய அந்த நீதித்துறை போன்ற துறைகள்லாம் இருப்பதில் எதுனால்னா இந்த நாம் சொன்ன அறம் போலும் கூர்மையிலும் மரம் போலும் மக்கட்பண்பிலர் அந்த அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு மனுடைய அந்த பேராற்றலை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் ஒரு செயலை தீர்மானித்தால் அந்த செயலின் மூலமாக கூடிய விளைவு ஒரு மனித குலத்திற்கு மனித மாண்பிற்கு ஏற்புடையதாக இல்லாவிடில் அந்த செயலை செய்தவன் ஒரு சவம், அதான் மரம் அப்படின்றாங்க. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த புத்தகங்கள் நமக்கு என்ன போதிக்கிறதுனா நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அறம்போலும் கூர்மையாக இருப்பதல்ல, நாம் அறம்போலும் கூர்மையாக கற்ற அறிவை கொண்டு இந்த மாநிலர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான். இன்றைக்கி அவர் செய்யா சொல்லும்போது சொன்னார், நிறைய விஷயங்களை சொன்னார். நான் தான் சொல்கிறேன், இன்றைக்கி நாம் வந்து மிகப்பெரிய பாரம்பரியத்திலேருந்து கூட்டு குடும்பத்திலேருந்து நியூக்ளியஸுக்கு வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி யாருக்குமே இப்போ யாரை போய் கேட்டாலும் கேட்டால் எனக்கு கசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டோம்னா எங்கள் சித்தப்பா மையன், ஐத்த மையன், மாம மையன், ஊருக்கு ஒரு முறை இருக்குது. இப்போ நம்ம போகும்போது எங்கள் மதினி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் மதுரைக்காரங்களானோ, எங்கள் அண்ணி அப்படின்னா நீங்கள் என்ன கோயம்புத்தூர்காரங்களான்னு. இப்போ அந்த உறவே இல்லாமல் போச்சு. என்ன பண்ணிட்டோம், நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் கிராமத்தில் இருக்கும்போது 400 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் 16 பேர் இருந்தோம். இன்றைக்கு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பேர் இருக்கோம். அன்னைக்கு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் 16 இருக்கும்போது இடம் ரொம்ப விசாலமாகவும் அதிகமாகவும் போதுமானதுக்கு அதிகமான இடமா இருந்துச்சு. இன்றைக்கு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பேர் இருக்கும், இடம் பற்றாக்குறை இருந்திருக்கோம். இது எதனால் நிகழ்ச்சின்னா மனிதனுடைய மனசு சுருங்கி அத்தனையுமே ஆட்கொண்டு விடுச்சு. நான் முதலே சொன்னேன், அறிவு சிருஷ்டிக்கோடு போராட்டி கொண்டிருக்கிறது. நாம் அந்த இன்னும் சொல்ல போனால் நான் எப்பொழுதுதான் நம்ம மனிதனுடைய அந்த அறிவினுடைய அந்த வளர்ச்சி எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா சிருஷ்டின்றதை காலத்தோட போட்டி போட்டுச்சு. ஒரு காலத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உதாரணத்துக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு வரணும்னா 15 மணி நேரம் இருந்துச்சு, 10 மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கு வந்தே பாரத்தையில் 4 மணி நேரத்தில் போகலாம், 6 மணி நேரத்தில் போகலான்னுச்சு. இவ்வளவு நேரத்தை நாம் குறைக்க மனிதனுடைய ஆயுள் கூடிச்சானா கூடலை. மனிதனுடைய இந்த
உலகத்தில் இன்றைக்கு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு காலத்தில் அது பழைய இந்த ஜூல்ஸ் வேனுடைய அரௌண்ட் வலின் 80 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. உலகத்தை 80 நாளில் சுற்றுவான்றது ஒரு பேராச்சரியமாக பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தை அதிகபட்சம் ஒரு வாரத்தில் சுற்றி வந்துடலாம். ஆனால் இதெல்லாம் என்ன வந்திருக்குன்னா, அப்போ இருக்க விட இப்போ தற்கொலையினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ இருந்தவங்களோட பைத்தியக்காரரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ இருந்த விட மனநல பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் அதை தாழ்ந்த விஷயம் என்னென்னா, அப்போ இருந்ததை விட நிறைய அறிவாளிகள் நாம் உருவாக்கியிருக்கிறோம். அப்போ இருந்ததை விட நிறைய டாக்டர்கள் உருவாக்கியிருக்கிறோம். அப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு படித்தவர் தான், அத்தனை பேர் அறிவாளியாக இருந்தாங்க. நான் சரியாக சொல்கிறேன். அப்போ ஒரே ஒரு படித்தவர் தான், கிராமத்தை அத்தனை பேர் அறிவாளியாக இருந்தாங்க. இப்போ கிராமத்தை அத்தனை பேரும் படிச்சுன்னு இருக்கா, நாம் அறிவாளிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நான் இன்றைக்கு என்ன சொல்கிறேன்னா, நாம் அறிவினுடைய எல்லையை தொடுவதற்காக சென்று இருக்கிறோம். இன்றைக்கி நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சூரியனை ஆராயக்கூடிய வல்லமை பெற்றிருக்கக்கூடிய நாம் பக்கத்து வீட்டுக்கார யாருன்னு தெரியாத ஒரு துர்பாக்கிய நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அம்மாக்கோ அப்பாக்கோ என்ன பண்ணுது, அவங்க என்ன துன்பத்தில் இருக்காங்கன்னு தெரியாது இருக்கும். நாம் இன்னும் யோசிச்சு பாருங்கள், நம்ம கூட இருக்கக்கூடிய சொந்தங்களோடு பேசி எவ்வளோ நாளாகிடுச்சு யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கு எந்த வசதியும் இல்லாத காலத்தில் நம்ம சேர்ந்து உண்ணோம். இன்றைக்கி எல்லா வரைக்கும் வசதி காலத்தில் இன்றைக்கா ஒரு நாள் வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த கற்ற கல்வியினுடைய இந்த அறிவினுடைய நாம் வளர்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் என்றைக்கு நாம் மனித குலத்தை விட்டு நாம் அறிவை நோக்கி சொல்லுகிறோமோ, அல்லது மனித குலத்தினுடைய மாண்பை தவிர்த்து அறிவை நாம் ஒரு பெரிய பொருளாக கருதும் பொழுது நாம் நம்மை நாமே இழந்து ஒரு ஜடப்பொருளாகிறோம் என்ற உண்மை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இந்த புத்தக கண்காட்சியில் இதுகாரம் என்னோடு அமர்ந்து ஒரு நல்ல பங்களிப்பை நல்குவதற்கான வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. பொதுவாகவே இந்த புத்தக கண்காட்சி பற்றி ஒரு சில வார்த்தைகள் நினைக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சி சொல்லும்போது வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. வேறு எந்த அரசும் செய்யாத விஷயம் அந்த அரசு செஞ்சிட்ருக்கு. இந்த புத்தக கண்காட்சிக்கு மட்டும் அரசனுடைய மானியம் கொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி மாவட்டந்தோறும் புத்தகம் நடப்பதற்கான புத்தக கண்காட்சி நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். சொல்லுவாங்களே, நம்மள ஒரு தமிழில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நையும் நடைப்பழக்கம், ஈயும் தையும் பிறவிக்கணும் என்பது போல் இந்த புத்தகங்களை காமிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், 10 தடவை போனேன், 10வது தடவை என்னதான் இருக்குன்னு எடுத்து படிக்க மாட்டானா. அது மாதிரி தான் இந்த புத்தக கண்காட்சியில் போகும்போது நிச்சயமாக திருக்குறளையும் பொன்னியின் செல்வனையும் தாண்டி படிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கண்டுக்குவாங்க. இந்த புத்தக கண்காட்சிகள் மூலமாக நிறைய அறிஞர்களையும் அறிவாளிகளையும் கலைகளையும் வளர்ப்பதற்கான சாத்தியங்களை இந்த தமிழ்நாட்டில் இந்த பப்பாஸ் உண்டு பண்ணியிருக்கிறது. இந்த பப்பாசினுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பப்பாசினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இதுபோல விழாக்கள் தாம் மனிதர்களாக மாண்புடையவர்களால் வாழ்வதற்கான சாத்தியங்களையும் அன்பையும் உருவாக்கி கொடுக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.